கவிதை எழுத பிடிக்குமா உங்களுக்கு? சப்போஸ் பிடிச்சிருந்தா இந்த ஆப்பை கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஏதோ காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஆப்பை நான் ப்ளே ஸ்டோரில் சடனாக பார்த்தேன். ஸோ நம்மளோட மெஜாரிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கவிதை எழுதுறதும் பிடிக்கும், ரசிக்கிறதும் பிடிக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நாம் ஒரு கவிதை எழுதுகிறப்ப எதுகை மோனையோட வார்த்தைகளை கோர்க்கிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கவிதை. நம்மள பலருக்கும் இந்த எதுகை மோனை ஏபு பற்றி தெரியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லாவே எழுதுவோம் நம்மளோட கவிதைகளை. பட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ எதுகை மோனை ஏபு பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த ஆப்குள்ளே போகலாம். நம்ம கவிதை எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் முதல் எழுத்து 2 வார்த்தைகளுக்கும் ஒன்றாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மோனை. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க தமிழ் தடம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளில் தாங்கிற முதல் எழுத்து வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் மோனை. இதே மாதிரி ஒரு கவிதையில் 2வது எழுத்து வந்து ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எதுகை. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது தமிழ் மற்றும் நிமிர் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள். இதில் மீங்கிற 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எதுகை. ஸோ நம்ம முதல் எழுத்து ஒன்றி வர்றதை பார்த்தாச்சு, 2வது எழுத்து ஒன்றி வர்றதை பார்த்தாச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறதுல தமிழ் மகிழ் இந்த 2 வார்த்தைகளில் இல் அப்படிங்கிற அந்த இறுதி எழுத்து வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஏபு. கவிதை எழுதுறதுக்கு இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எதுகை மோனை ஏபு இது எல்லாமே உங்கள் கவிதையில் கொண்டு வர்றதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ஆப்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட நேம் எமோனி. ஸோ எமோனி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் யார் கிரியேட் பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வைரமுத்து அவர்களோட மகன் மதன் கார்கி அவர்கள் தான் இந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. கூடவே அந்த டீமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீலகண்டன், செலியன், ராஜபாண்டியன், கார்த்திகேயன், சிந்துஜா இவங்க தான் இந்த ஆப்போட உருவாக்கத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ நம்ம வந்து கவிதை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கவிதையில் இப்போ நான் மனம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி இதுக்கு எதுகை மோனை ஏபு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நம்மகிட்ட கேட்டால் நம்ம மைண்டில் வேம வராது. கணம் தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் வேணால் மேபி வரலாம். பட் அதை தாண்டி இப்போ நீங்கள் எதுகை மட்டும் இந்த மனத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த எதுகை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே பாருங்களேன். எதுகைன்னு என்ன 2வது எழுத்து வந்து ஒன்றா வர்றது. பனர், அனல், தனம், சனம், ஜனம், சுனம், வனம், நனம் சொல்லிட்டு அவ்வளோ வார்த்தைகள் நமக்கு வந்து இந்த ஆப் வந்து கொடுக்குது. சரி எதுக்கு வேணாம் மோனையை மட்டும் தேடலாம்னா மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றா வர்றது. ஸோ மரம், மடல், மகிழ், மனம், மடன், மசம், மயன். ஸோ மோனையை நம்ம ஈஸியாக அதுலேருந்து எடுத்துக்கலாம். இதை தாண்டி ஏபுங்கிறது இறுதி எழுத்து இல்லாட்டி எழுத்துக்கள். ஸோ புசம், சிவம், செலம், சுயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னப்பா இதில் எதுவுமே கவிதை எழுதுறதுக்கு சூட் ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நீங்கள் வந்து கவிதை எழுதுறதுக்கு சூஸ் பண்ணுறப்ப எதுகை ப்ளஸ் ஏபு இல்லாட்டி மோனை ப்ளஸ் ஏபு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து ஒரு ரிதமாக இருக்கும் நீங்கள் எழுதுகிற கவிதை வார்த்தைகளுக்கு. மோனை ப்ளஸ் ஏபுன்னு பார்க்குறப்ப மனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாருங்களேன், மகம், மடம், மனம், மரம், மசம், மயம், மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைம் கிடைக்குது பார்த்தீங்களா. எதுகை ப்ளஸ் ஏபு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்களேன், ஜனம், தினம், சுனம், வனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான வார்த்தைகள்லாம் கிடைக்கும். நம்ம மைண்டில் வந்து நிறைய வார்த்தைகளை வேமா ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதையும் தாண்டி சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், தனம்னா எனக்கு தெரியுது, இனமும் எனக்கு தெரியுது, இந்த நனம்னா என்னப்பா மீனிங் அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பான்சிவ்னஸ் சொல்லிட்டு அதோட இங்கிலீஷ் மீனிங்கை காமிக்கிறாங்க. ஸோ வனம்னா நமக்கு தெரியும் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேணால் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பை வந்து ரொம்ப எளிதாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட கவிதைகளுக்கு இன்னும் நீங்கள் அழகு சேர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக எதை கற்றுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு சில வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ஸ்பார்க்காக இருக்கும். அண்ட் எப்பவும் சொல்கிறது தான், இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from Vishnoo. டேக் கேர். Bye bye.